பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அது சார்ந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சி கவிழ்ப்பு புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக, ஆட்சி கவிழ்ப்பு புகார் தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன், என்ன விவரம்? வணக்கம். பாமக எம்எல்ஏ பேர வழக்குல ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்று செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாமக எம்எல்ஏ பேர வழக்குல இதுவரை கிட்டத்தட்ட 16 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் தொடர்பு இருப்பதாக போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டது. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் தலைமறைவான நிலையில நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். 15 நாட்களுக்கு ஷூரிட்டியை சமர்ப்பித்து தினமும் காலை மாலை வேளையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி முன் ஆஜராகி தான் கையெழுத்திட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஷூரிட்டியை சமர்ப்பித்திருந்த நிலையில செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தற்போது இன்னைக்கு ஆஜராகியிருக்கிறாங்க. காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி காவல் மாவட்டத்துல இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இவரிடம் உதவி ஆணையர் தலைமையில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உதவி ஆணையர் மட்டும் இல்லாம துணை ஆணையரும் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செந்தில்குமார் மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரிடம் விசாரணை பல கட்டமாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது பல அடுத்தடுக்கான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட இந்த கைதானவர்களுடைய வாக்குமூலத்தை எடுத்து அவர்களிடமிருந்து முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல கேள்விகள் தயார் செய்து வைத்து இவர்களிடம் விசாரணையை போலீசார் நடத்தி வருகிறார்கள். இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், கைதானவர்களுடைய சம்பந்தம் என்ன, ஒருத்தர் யாரெல்லாம் கைதா இருக்கீங்களோ அவருடைய பேர் வைத்து இவர்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், இவர்களிடம் இத்தனை நிமிடம் நீங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு சந்தித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது, அதற்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அசோக்குமாரிடம் தான் தனித்தனியா, அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தனித்தனியாக இதான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக செந்தில் பாலாஜியிடம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர்களை சொல்லி இவர்களை தெரியுமா தெரியாதா சொல்லிட்டு அவர்களுடைய போட்டோ எல்லாம் காமிச்சு தொடர்ச்சியாக அவருடைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. பல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை இன்று மாலை வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் இவர் இந்த விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் தான் போலீசார் ஒரு ஷேப்புக்கு வருவாங்க. இதை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்கு போலீசார் தயார் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கைதானவர்களுடைய விசாரணை, அதாவது அவர்களை காவலில் எடுத்து விசாரணை செய்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலின் அடிப்படையில் தான் இவரிடம் பல அடுத்த கேள்விகள் கேட்டு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.